ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இப்படி கைட் சேஞ்ச் பண்ணுறது பாரதியார் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோட சீனியர்ஸ் கைட் சேஞ்ச் பண்ணவங்கள்ட்டலாம் நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம கைடுக்கிட்டையும் நம்ம அப்ரோச் பண்ணுற கைடுக்கிட்டையும் லெட்டர் வாங்கிட்டு பிரின்ஸிபல்கிட்டையும் ஒரு லெட்டர் வாங்கி அந்த லெட்டரை கொண்டு போய் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணுவாங்க பிஹெச்டி செல்லில். ஓகேங்களா? அப்படி சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர் வந்து புது கைடோட நேமோட வந்து உங்களுக்கு வந்துடும். வித்தின் அ மந்த்தில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து அஃபிஷியலாக வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நான் எடுத்த வந்து மாடிஃபைடு ரெகுலேஷன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுளில் வந்து சேஞ்ச் ஆஃப் சூப்பர்வைசர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்காலர், இல்லைன்னா வந்து ஹவு டு சேஞ்ச் த சூப்பர்வைசர் இன் பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் பிஹெச்டி மாடிஃபைடு ரெகுலேஷன் 2022 to 23 அப்படின்னு ஒரு லிங்க் வந்து இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். வேர்ட் டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது. அதில் 15th பாயிண்டில் இதை தான் சொல்லியிருக்காங்க, எப்படி சேஞ்ச் பண்ணணும் சூப்பர்வைசரை அப்படின்னா, transfer of PhD scholar from one supervisor to another supervisor can be permitted if a mutual willingness is given by both the original and new supervisor by issuing no objection certificate. அப்படின்னா நம்மளோட பழைய கைடு இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டையும் ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களா அவங்கக்கிட்டையும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு 2 பேர்கிட்டையும் நீங்கள் ஒரு லெட்டர் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீனியர் என்ன சொன்னாங்க, பிரின்ஸிபல்கிட்டையும் ஒரு லெட்டர் வாங்கிட்டு நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ஓசி வந்து நம்மளோட பழைய கைடுக்கிட்டையும் புது கைடுக்கிட்டையும் வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. தி ப்ராசஸிங் ஃபீஸ் ₹500 திஸ் எஃபெக்ட் ஷால் பி பெய்ட் பை த கேண்டிடேட் யார் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசர் who has shifted from the jurisdiction of the பாரதியார் யூனிவர்சிட்டி, NOC need not be insisted அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை வந்துட்டு இப்போ சில டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்ல, இப்போ பயோடெக் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுற கைடு, இப்போ பழைய கைடு வந்து இப்போ நம்ம எதனால் வந்து மாற்றுறோம் அப்படின்னா, நம்மளோட பழைய கைடுக்கு வந்து ஒரு வேளை நம்ம ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிற கைடாக இருக்கலாம். அவங்க திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சனால வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டாங்க, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வேறு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால கூட நீங்கள் கைட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேறு பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு வெளியில் போனாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையா? ஓகேங்களா? அதே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர்வைசர் or transfer of the candidate if proposed without the consent of any one of the parties concerned, in the case shall be referred to the EGRC அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து என்ஓசி கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட அந்த கைட் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாங்க, வேறு யூனிவர்சிட்டி போயிட்டாங்க, அவங்களோட என்ஓசி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் யார்கிட்டையுமே இப்போ 2 பேர்கிட்டையுமே வந்து உங்ககிட்ட என்ஓசி வாங்க முடியல அப்படின்னா இந்த 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 கேஸ் வந்து இந்த நம்மளோட அப்ரோச் பண்ண அந்த கைட் சேஞ்ச் பண்ணுறோம்ல அந்த அப்ரோச் வந்து தானாக வந்து இஜிஆர்சி அப்படிங்கிற இடத்துக்கு போயிருங்களாமா. அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 1000 அகைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக வந்து உங்களுக்கு கைட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ₹1000 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்முறையீடு செய்கிறதுக்கு ₹1000 நீங்கள் மறுபடியும் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பை த கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு வேளை த சூப்பர்வைசர் ஹூ விஷ் டு அவைல், அதாவது உங்களை லீவ் பண்ணுறேன்னு ஒரு லெட்டர் கிடச்சதுன்னா, ஒரு வேளை வந்து 6 மாதம் இஜிஆர்சிக்கு போய் உங்களோட அந்த அப்ரோச் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இஜிஆர்சிக்கு போய் 6 மாதம் கேப்பில் உங்களோட பழைய கைட் கிட்ட இருந்து என்ஓசி கிடச்சி புது கைட் கிட்ட இருந்தும் என்ஓசி கிடச்சிருச்சு அப்படின்னா, அது 6 மந்த்ஸ்க்குள்ளே கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து இன்டிமேட் பண்ணணுமாம்மா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு என்ஓசி கிடச்சி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேஷன் லெட்டர் வர மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனியருங்கள்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் புதுசாக அப்ரோச் பண்ணுறீங்களா அவங்கக்கிட்டையும் ஒரு என்ஓசி வாங்கிக்கணும், உங்களோட பழைய கைடுக்கிட்டையும் ஒரு ப்ராப்பரான ரீசனில் என்ஓசி வாங்கிக்கணும், அப்புறம் உங்கள் காலேஜில் ரெஜிஸ்டர் பண்ணிங்களா அந்த காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட இருந்து என்ஓசி
என்ஓசி வாங்கி நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் இந்த மாதிரி கைட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபர்தராக என்னென்ன ப்ரொசீஜரோ அதை வந்து அந்த லெட்டர் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. இப்படி தான் வந்து கைட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.